வாங்க இட்லி தோசைக்கு பிடிச்சமான முட்டை உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு வைக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை அவங்கமெல்லாம் சேர்ந்துட்டு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கசகசா, அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமே நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் சாப் பண்ணி வச்சேன் தக்காளி, இந்த அளவுக்கு தக்காளி அரைச்சிக்கோங்க. குறப்பாக ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். கிண்டிக்கோங்க. நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் இந்த எண்ணெய், தக்காளி எல்லாம் இருந்து நல்லா வெந்து. அப்போ பார்த்திங்களா, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அப்போ கிரேவிக்கு போடுற முட்டை மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இதில் வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கும், ஏன்னா நம்ம பொடியெல்லாம் போட்டிருக்கனால தான் அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா வேகிறப்ப கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்படி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணி இது பண்ணி பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு அரைக்கிறத விழுதில் எடுத்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் துருவிய தேங்காய், நான் கொஞ்சமாக தேங்காய் போடுங்க. நிறைய தேங்காய் போட்டிங்களா குருமா மாதிரி ஆயிரும். கொஞ்சம் தேங்காய், ஒரு 10 முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 3 முட்டை தான் சேர்த்துக்கிறேன், அதனால் கம்மியாக முந்திரி எடுத்துக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அப்புறம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, அதிலேயே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ சேர்த்துனாலும் சரி, இதுவுமே கொஞ்சம் இது எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தான் அதில் சேர்த்துவேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதில் சேர்த்துக்குவேன். எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா போட்டிங்களா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரப்போ தான் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துணும். நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது? நான் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். குழம்பு மாதிரின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்களா குழம்பாயிரும். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கிரேவி மாதிரி இருக்கும். நான் 3 பேர் தான் இருக்கோம் வீட்டில், 2 பேர் தான், நானும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் இருக்கனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். எங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அளவுக்கு கொதிக்கும். இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது முட்டையை பார்த்துட்டு ஒரு முட்டையாக சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 3 முட்டை எடுத்துருந்தேன். முட்டை உடையாத அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அப்படியே தனியாக எடுத்தால் தனியாக வர மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக இது இதாகிடுச்சு. 3வது முட்டை. இந்த அளவுக்கு கொதிக்கும். அப்படியே தட்டை வச்சு மூடிடுங்க. இப்போ எதுவும் பண்ணக்கூடாது. மேலே கொத்தமல்லி தூவி விட்டு தட்டை வச்சு ஒரு சிம்மில் வச்சிடணும். நம்ம முட்டை ஊற்றும் போதே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க. 10 மினிட்ஸ். சுவையான முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.